கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இவ்வளவுதான் சத்தமா நல்ல பலனாய் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி அப்பா. இருக்கிற இடங்களை யாவரும் அமர்ந்து கொள்ளுவோமா? அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமேன். முதல் வசனத்தை பாருங்க. உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். இந்த சங்கீதத்தை எழுதினது தாவீது ராஜா. என்ன எழுதியிருக்காருன்னா, உம்மை என், இதுல வெறும் 3 காரியத்தை மட்டும் தான் பார்க்க போறோம். எல்லா வசனத்தையும் தியானிக்க போறது இல்ல. 3 காரியத்தை மட்டும் தியானிக்க போகிறோம். முதல் வசனத்தை வாசிப்போம். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். இந்த வசனத்தை சேர்ந்து சொல்லுவோமா? உம்மை இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க. என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். அல்லேலூயா. சரி, இத்தனை நேரம் துதிச்சோம்ல, இவ்வளவு நேரம் ஆராதிச்சோம்ல, எத்தனை பேர் ஒரு நிமிஷம் கூட என் மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகவே இல்லை? ஒவ்வொரு நிமிஷமும் இருதயத்திலிருந்து வெறும் வாயின் வார்த்தைக்காக அல்ல, ஊழியக்காரன் பார்க்குறாங்கிறதுக்காக அல்ல, இருதயத்திலிருந்து நான் உண்மையா ஆண்டவரை துதிச்சேன். ஒரு நிமிஷம் கூட, ஒரு நொடி கூட என் சிந்தனை மாறலைன்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. ஒரு நிமிஷம் கூட, ஒரு நொடி கூட நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகவே இல்லை, ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆனா இதுல அழகா தாவீது எழுதியிருக்காரு, உம்மை முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. அநேக நேரத்துல நம்ம துதிக்கிறோம், நம்ம ஜெபிக்கிறோம், ஆனா அந்த உள்ள இருதயத்திலிருந்து வருதா? நிறைய நேரத்துல நம்ம வெளிப்படையாவே ஜெபிச்சு மாயைக்காரரை போல ஆயிட்டோம். வெளிப்படையா துதிக்கிறது, வெளிப்படையா அபிஷேகத்தில் நிறைய, வெளிப்படையா துள்ளி குதிக்கிறது, நம்மளை போல பார்த்த பரிசுத்தவான்கள் யாரும் இல்லாத மாதிரி இருப்போம். ஆனா ஆண்டவர் உங்க வெளியே பார்க்கறதே இல்லை. ஒரு நாளும் மனுஷன் வெளியே மட்டும்தான் பார்க்க முடியும். வெளியே பார்த்து நம்மளுக்கு 100க்கு 100 மார்க் போடலாம். ஆனா உங்க இருதயத்தை யார் அறிகிறாரு? கர்த்தர் அறிகிறாரு. உங்க இருதயத்தை யார் பார்க்கறா? சரி, பழைய ஏற்பாட்டு காலத்துல முதல் கட்டளை என்னது? என்னையன்றி வேறு தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். புதிய ஏற்பாட்டுல கொடுத்த பிரதான கட்டளையில முதல் கட்டளை என்னது? எல்லாருமே சொல்லலாமே. முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறணும். இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்தா கண்டிப்பா நம்ம அந்த முதல் கற்பனை மீறவே மாட்டோம். என்ன சொல்லுங்க? என்னையன்றி வேறு தேவர்கள் உண்டாயிருக்கனா, அந்த பக்கமே நீங்க போக மாட்டீங்க. அதே புதிய ஏற்பாடுக்கு இப்ப வந்து நில்லுங்களேன். முதல் கட்டளை என்னது? முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் என்னை தேடு. இப்ப சொல்லுங்க, இந்த முதல் கற்பனைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளையே எத்தனை பேர் கடைபிடிக்கிறீங்க? எத்தனை பேர் முழு இருதயத்தோட ஆண்டவரை தேடுறீங்க? முழு இருதயத்தோட துதிக்கிறீங்களா? நான் ஒண்ணு சொல்றேன், துதிக்கிறது சாதாரணமானது கிடையாது. ஆண்டவர் அந்த வார்த்தைகளை கேட்கறத விட, ஆராதிக்கிற செக்ஷனை விட, சாட்சி சொல்ற செக்ஷனை விட, ஆண்டோட வார்த்தை செக்ஷனை விட எது தெரியுமா ரொம்ப மேன்மையானது? துதிக்கிறது. ஏன்னா துதிக்கும் போது அவர் நம்ம மத்தியில வாசம் பண்ணுவாராமா. துதிக்கும் போதுதான் நம்ம பக்கத்துல அசைவாடுவாராமா. துதிக்கும் போதுதான் அவர் சிங்காசனத்தை விட்டு எழுந்தரில் நம்ம பக்கத்துல வந்து இருப்பாராம். ஆனா ஒண்ணு நம்ம அதை மட்டும்தான் சரியாவே செய்யறது இல்ல. துதிக்கும் போது என்னமோ தெரியல, அப்படியே மேலோட்டமா. அப்ப நிறைய பேருக்கு நான் மேல இருந்து பாக்குறங்காட்டி நான் சொல்றேன், நீங்க உங்களை மேலோட்டமா பாக்குறங்காட்டி சொல்லல, ஆவியில நான் நிறைய உணர்வேன். யாரு ஃபயரா இருக்கா, யாரு சோர்ந்து போயிருக்கா, யாரு சும்மா மேலோட்டமா கை காலை மட்டும் ஆசிக்கிறாங்க, யாரு சும்மா கண்ண மூடிட்டு இருக்காங்கன்னு இங்கிருந்து பாக்குறேன். எனக்கு நல்லாவே தெரியும். நிறைய நேரத்துல நான் துக்கப்படுவேன். நிறைய பேர் உண்மையா ஆராதிக்கலப்பா, நிறைய பேர் உண்மையா துதிக்கல. நான் நிறைய டைம் பாஸ்டர் கிட்ட போய் சொல்லியிருக்கேன். நான் நினைக்கிறேன் வெளிப்பிரகாரமா நான் சொல்லல, செய்யல, திட்டலைங்கிறது நான் நினைக்கிறேன். ஆனா ஆவியில நான் ரொம்ப வருத்தப்படுவேன். ஏன்னா ஒருவேளை துதிக்க தெரியலனாலும் சொல்ற வார்த்தைக்காவது அங்கீகரிச்சாவது துதிக்கணும். அதுவும் செய்யறது இல்ல. அப்ப நான் ஒன்னே நினைச்சேன், என்னன்னா துதிக்கும் போது இன்னைக்கு ஒண்ணு கற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியலனாலும் தயவு செஞ்சு கத்துட்டு துதிங்க. துதிக்கிறது எவ்வளவு பெரிய மகிமை தெரியுமா? ஏன் குடும்பத்துக்குள்ள சமாதானம் ஏன் இல்ல? ஏன் பிரச்சனை? ஏன் பலவீனம்? ஏன் மாம்சத்தை ஜெயிக்க முடியல? ஏன் உலக காரியத்தை ஜெயிக்க முடியலன்னா நிறைய இடத்துல துதிக்கிறதே இல்ல. துதிக்கிறோம், ஆனா வெறுமனையா துதிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்றாரு, துதிக்கும் போது 5 நிமிஷம் துதிச்சாலும் சரி, 1 மணி நேரம் துதிச்சாலும் சரி, நாள் முழுக்க துதிச்சாலும் சரி, அதை இருதயத்திலிருந்து துதிக்க கத்துக்கோங்க. நீங்க மட்டும் இருதயத்திலிருந்து துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த சூழ்நிலை எல்லாம் மாறும், பிரச்சனைகள் மாறும். நீங்க நான் நிறைய டைம் உணர்ந்திருக்கேன். நான் இருதயத்திலிருந்து அப்படியே அவரை என்னையே அறியாம அவரை உருகி நான் எப்ப துதிக்கிறனோ அப்பெல்லாம் நான் தெய்வீக சமாதத்தை நான் அளவில்லாம நான் உணர்ந்திருக்கேன். அப்படி துதிக்கும் போது எனக்கு ஒரு நிம்மதி
நிம்மதி வரும் பாருங்க, அது யாராலுமே எந்த மனுஷனாலையும் அந்த நிம்மதி எனக்கு கொடுக்கவே முடியாது. அந்த சமாதானத்தை தரவே முடியாது. நான் இந்த கொஞ்ச நாளா என்ன பண்றேன்னா, ஆலயத்துல கொஞ்ச நேரம் தான் வந்து ஜெபிப்பேன். ஆனா உட்காந்தோன்னே அப்படியே ஏசப்பா நீங்க நல்லவரப்பா, உங்களை போல ஒருவருமே இல்லைன்னு இருதயத்திலிருந்து நான் ஏறெடுக்கிறேன் பாத்தீங்களா, அந்த அளவு கடங்காத சமாதானத்தை நான் உணர்ந்து கொள்ள முடியும். நிறைய பேர் சொல்றீங்க என்னால நிறைய நேரம் ஜெபிக்க முடியலமா, 10 நிமிஷத்துக்கு மேல ஓடல, 10 நிமிஷத்துக்கு மேல ஜெபிக்க முடியல. ஏன் தெரியுமா? அந்த ஒரு மனம் இல்லை, இருதயத்திலிருந்து துதிக்கவே இல்லை. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க என்னால 10 நிமிஷத்துக்கு மேல ஜெபமே. அடிக்கடி ஒரு சிஸ்டர் கால் பண்ணுவாங்க எனக்கு. கால் பண்ணி சிஸ்டர் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்க டெய்லி 1 மணி நேரம் ஜெபிங்க சிஸ்டர், ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணுங்க, முடிக்கும் போது கால் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுவேன். பார்த்தா சிஸ்டர் என்னமோ தெரியல 5 நிமிஷத்துக்கு மேல ஜெபம் பண்ணவே முடியல சிஸ்டர். அப்போ அவங்க சொல்லுவாங்க பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, எனக்கு என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்லுவாங்க. அப்ப ஒண்ணு நீங்க உங்களால ஜெபிக்கவே முடியல, அப்புறம் எப்படி இந்த பிரச்சனை நீங்க மேற்கொள்வீங்கன்னு எனக்கு ஒரு இடத்துல கேள்வி இருந்துட்டே இருந்தது. அப்ப நான் சொல்லி கொடுத்தேன், சிஸ்டர் நீங்க உங்களுக்கு துதிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, துதிக்கிற வார்த்தைகளை தயவு செஞ்சு எழுதி வச்சு துதிங்க அப்படின்னு சொன்னோன்னு. ஆனா அவங்க எப்போ அதுக்கப்புறம் துதிக்க ஆரம்பிச்சாங்களோ, கரெக்டா 1 மணி நேரம் ஸ்டார்ட் பண்ணும்போது மெசேஜ் பண்ணுவாங்க, முடிக்கும் போது மெசேஜ் பண்ணுவாங்க. அவங்க துதிக்க 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 அந்த அளவில்லாத அபிஷேகம் பெருகிட்டே இருந்தது. அப்ப ஒண்ணு அப்ப தாவீதோட வாழ்க்கையில பார்த்தா, இப்பயாவது நாங்க என்ன சொல்றோம், துதிக்க தெரியலன்னா சங்கீதத்தை எடுத்து வாசிங்க துதிங்க. அப்ப தாவீது எப்படி துதிச்சிருப்பாரு? அப்பயே சங்கீதம் இருந்துச்சா? எனக்கு யோசிச்சு பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்தது. எப்படிப்பா நானே என்ன பண்றேன்னா, இதுல இருக்கிற வார்த்தைகளை படிச்சு ஏதோ அதோட அர்த்தத்தை புரிஞ்சு, ஆமாலப்பா நீங்க எவ்வளவு பெரிய நல்லவர்ல, இதை பார்த்து எனக்கு அப்ப தாவீது எப்படி உருகிலாம் எழுதியிருப்பாரு. எவ்வளவு அழகா அவளை வர்ணிச்சு, எவ்வளவு அழகா அவரை கொஞ்சி கெஞ்சி, எவ்வளவு மன்றாடி ஒவ்வொரு வார்த்தையும். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கினபடினால் உண்மை துதிப்பேன். அப்ப எவ்வளவு அழகா அந்த வார்த்தையை ஒவ்வொன்னையும் ருசிச்சு அதனால என்னமோ தெரியல, ஒரு சத்ருவன் கைக்கும் ஆண்டவரை விடவே இல்லை. எல்லா சத்ரு எத்தனை பேர் துரத்துனாங்க, சிங்கத்துல இருந்து, கரடில இருந்து, கோலியாத்துல இருந்து, சவுல்ல இருந்து, அப்சலோம்ல இருந்து 4 ராட்சதர்கள் கடைசியில எழும்புனாங்க. அவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஆண்டவர் எத்தனை பேர் தூசிச்சாங்க, எத்தனை பேர்கிட்ட இருந்து ஆண்டவர் ஒரு இடத்துல கூட தன்னுடைய மகனுக்கு விடவே இல்லை, ஒரு சத்ருவின் கைக்கு கூட அவரை விடவே இல்லை. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இருதய தெளிஞ்சு பொங்கி 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 துதிச்சுட்டே இருந்தது மட்டும்தான். அல்லேலூயா. நான் ஒண்ணே சொல்றேன், துதிக்க தெரியலன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க, ஜெபிக்க தெரியலன்னு சொல்லாதீங்க. ஏன் அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, ஆண்டவர் முன்னாடி சொல்லிட்டாரு, இருதயத்துல இருந்து வரல. இருதயத்திலிருந்து வந்துச்சுன்னா நீங்க கண்ட்ரோல் பண்ணாலும் ஸ்டாப் பண்ண முடியாது, புகழ்ந்துட்டே இருப்பீங்க. நான் ஒண்ணே சொல்றேன், இருக்கிற நேரத்துல டைம் கிடைக்கும் போது துதிங்க. துதிக்க தெரியல நல்லவர்னாவது சொல்லுங்க, அதுலயே அவர் மகிமையை இறங்கிரு வச்சா, என் பிள்ளை நான் நல்லவர் சொல்லு, உன் வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் நான் நல்லவராதான் இருப்பேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, அவர் வரக்கு ஆயத்தமா இருப்பாரு. ஒண்ணே என்ன பண்ணணும், நல்லா துதிங்க. பலவீனம் இருக்கா, சோர்வு இருக்கா, சூழ்நிலைகள் எதிர்மறையா இருக்கா, துதிங்க. அல்லேலூயா. அப்ப முதல் காரியத்தை என்ன பண்ணணும், துதிக்கணும். அடுத்த 2வது வசனத்துல, உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உம்முடைய உண்மை நிமித்தமும் துதிப்பேன். உமது சகல, இந்த காரியத்தை வாசிங்களேன், உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். அல்லேலூயா. இதுக்கு என்ன அர்த்தம்? உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை மகிமைப்படுத்தி அப்படின்னு என்னது? வார்த்தைனா யாரு? வார்த்தையாகிய கிறிஸ்து. அவரை மகிமைப்படுத்தினார ஆண்டவர் இந்த உலகத்துல. அப்போ சகல பிரஸ்தாபத்தை பார்க்கணும்னா, ஆண்டவர் உண்டாக்குன, அவர் உருவாக்குன எல்லாத்த விட கர்த்தர் எதை மகிமைப்படுத்திருக்கிறாமோ, வார்த்தையாகிய கிறிஸ்துவை மகிமைப்படுத்தியிருக்கிறார். வானத்தையும் பூமியும் ஒப்பிடும்போது அவருடைய வார்த்தையை மேலானதாக இங்க கருதுகிறார். அல்லேலூயா. புரியுதா இந்த வார்த்தை? அப்போ அவருடைய வார்த்தையை கர்த்தரே மகிமைப்படுத்திருக்கிறாருன்னா, ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அந்த வார்த்தையை என்ன செய்யறோம், இந்த வார்த்தையை வாசிக்கிறீங்களா, இந்த வார்த்தையை தியானிக்கிறீங்களா, இந்த வார்த்தையின்படி நீங்க நடக்கிறவர்களா இருக்கீங்களா? நான் ஒண்ணே சொல்றேன், இந்த வார்த்தையின்படி நீங்க ஒப்பு கொடுத்து நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இந்த வார்த்தையை தான் ஊழியக்காரர் சொல்லுவாரு, இந்த வார்த்தையை தான் யார் சொல்றா, ஊழியக்காரர் சொல்ற. அந்த வார்த்தையின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நீங்க கீழ்ப்படுகிறவர்களா இருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களையும் மகிமைப்படுத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. முதல் காரியத்தை துதிக்கணும். 2வது காரியம், அந்த வார்த்தையாகிய எல்லாத்தையும் விட அவர் வார்த்தையை ஆண்டவர் மேன்மை பாராட்டுறார். அந்த வார்த்தையை நம்ம கை கொண்டு நடக்கிறவர்களை நம்ம இருக்க வேண்டும். இன்னும் ஒரே வசனத்தை மட்டும் வாசிப்போம். கடைசி வசனம், கர்த்தர் எனக்காக யாவையும் சேர்ந்து வாசிப்போமா? நெகிழ விடாதிருப்பீராக. அல்லேலூயா. இதுல கடைசியா எனக்கு இந்த அதிகாரத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. தாவீதுக்கு பிரச்சனை வந்துச்சா?
போராட்டம் வந்துச்சா? ஜீவன் போற அளவுக்கு போராட்டம் வந்துச்சா? இப்ப நீங்க சொல்லுங்க, எத்தனை பேருக்கு ஜீவன் போற வரை எத்தனை பேருக்கு போராட்டம் இருக்குன்னு சொல்ல முடியும்? யோ, இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா என் ஜீவனே இருக்காதுன்னு சொல்றதுக்கு எத்தனை பேரால சொல்ல முடியும்? எல்லாத்துக்குமே இருக்கும். ஒண்ணா பலவீனம், இல்ல நெருக்கம், இல்ல குழப்பம், இல்லைன்னா சில நேரத்துல நம்மளே கண்டதையும் யோசிச்சு ஒரு பைத்தியம் முடிச்ச மாதிரி இருப்போம் பாத்தீங்களா சில நேரத்துல. அப்போ நம்ம சில நேரத்துல நினைப்போம், செத்தா நல்லா இருக்குமே. நான் எப்படி சொல்றேன், அப்போ பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார்ல, நீங்க செத்துருமா அப்படின்ட்டா என்ன ஆகும்? செத்தா நல்லா இருக்குன்னு சொல்றதுக்குள்ள ஜீவன் அங்க போய் நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? நான் ஒண்ணு சொல்றேன், இதுல தாவீது என்ன தெரியுமா பண்ணிருக்காரு? நல்ல விசுவாச அறிக்கையை பண்ணிருக்கார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் ஒண்ணே சொல்றேன், என்ன உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை நினைச்சு இது இப்படிதான் மாறும், இது இப்படிதான் நடக்கும், இது அவ்வளவுதான், தீர்வே இல்லை, இந்த ஆள் மாறவே மாட்டாரு, இந்த அம்மா மாறவே மாறாது, என் பிள்ளைங்க மாறவே மாறாது இப்படின்னு சொல்லி நெகட்டிவா முதல்ல அறிக்கை பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க. வீட்டுக்குள்ள அந்த நெகட்டிவான காரியம் எழும்பவே கூடாது. அல்லேலூயா. ஒருவேளை நெகட்டிவான காரியத்தை நீங்க பேசியிருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாய் மன்னிப்பு கேட்டுருங்க. ஆனா ஒண்ணே சொல்றேன், நீங்க உங்க பலவீனத்தை பார்த்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த பலவீனம் நீங்கும். இயேசுவின் நாமத்தினால நான் சுகம் அடைவேன். இயேசுவின் நாமத்தினால இந்த பிரச்சனை மாறும். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமா நான் வாழுவேன். அல்லேலூயா. விசுவாச அறிக்கை. தாவீது அப்படிதான் கோலியாத்து முன்னாடி போய் நின்னோன்னு என்ன சொன்னாரு? முன்னாடியாவது சாரி ராஜாவானதுக்கு அப்புறமாவது ஏசப்பாட்ட கேட்டு கேட்டு ஒவ்வொன்றும் செஞ்சாரு. கோலியாத்து கிட்ட போய் நிற்கும் போது ஏசப்பாட்ட கேட்டாரா? ஒண்ணு விசுவாசத்தோட போய் நின்னாரு. என்ன சொல்லி அங்க சொன்னாரு அந்த வார்த்தை? 37வது வசனத்துல, பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றாரு. ஒரு பிரச்சனைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விசுவாச அறிக்கை பாருங்க. அந்த அளவுக்கு தெம்பு இல்ல, அந்த அளவுக்கு ஹைட் இல்ல, வெயிட் இல்ல, அவர் சுண்டி விட்டா ரத்தம் வரும், அந்த அளவுக்கு சௌந்தரியம் உள்ள ஒரு மகன், அழகுள்ள மகன். ஆனா உள்ள போகும்போது எப்படி போறாங்க ஒரு பிரச்சனைக்கு முன்னாடி? விசுவாசத்தோட. இன்னைக்கு நீங்களும் விசுவாச அறிக்கை பண்றோமா? எப்ப பார்த்தாலும் புலம்பல் 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 தான். புலம்பலை யார் புலம்பலை எழுதுனா? அவரை விட அதிகமா நம்ம எழுதிட்டு இருக்கோம். அவர் வேதத்துல எழுதிட்டு போயிட்டாரு. அதை விட யார் எழுதுனா? போட்டி வச்சா நம்ம தான் ஜெயிப்போம். நம்ம புலம்பல் தான் அதிகமா இருக்கும். ஆனா ஒண்ணே சொல்றேன், முதல் காரியம் என்ன பண்ணணும்? துதிக்கணும். 2வது காரியம், நீங்க துதிச்சீங்கன்னா சூழ்நிலைகள் மாறும். 2வது, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தரே அவரை மகிமைப்படுத்திருக்கார். நம்மளும் என்ன பண்ணணும்? அந்த மகிமைப்படுத்தின வார்த்தையை கை கொண்டு அதன்படி நடக்கவர்களா இருக்க வேண்டும். 3வது காரியம், விசுவாச அறிக்கை. நீங்க சொல்லுங்க, தோல்வியை பார்த்து பேசுங்க, நான் ஜெயிப்பேன். சுற்றிக்க சூழ்நிலையை பார்த்து பேசுங்க, இந்த பிரச்சனை மாறும். அல்லேலூயா. இன்னில இருந்து எத்தனை பேர் விசுவாச அறிக்கை செய்யலான்னு இருக்கீங்க? விசுவாச அறிக்கைக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஜெபத்தை போடுங்க. நீங்க அந்த ஜெபத்தை முடிக்கிறதுக்குள்ள என்ன தெரியுமா ஆகும்? உங்க விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. அப்ப கண்களை மூடி எழும்பி நின்று இந்த 3 வார்த்தைக்காக, இந்த 3 வார்த்தையின்படி நான் நடக்க நான் அர்ப்பணிக்கிறேன் ஏசப்பா, நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. கண்களை மூடி ஹல்லேலூயா. ஆவியானவரே, இன்னைக்கு கேட்ட தியானித்த வார்த்தையின்படியே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. இருதயத்திலிருந்து உண்மையா உண்மை துதிக்க எங்களுக்கு பலனை தாங்கப்பா. தயவு செஞ்சு இந்த வார்த்தையாவது உண்மையா இருதயத்திலிருந்து கேளுங்க. நல்ல பலனாய் கண்களை மூடி ஹல்லேலூயா. அப்பா, இருதயத்திலிருந்து உண்மையாய் துதிக்க நீங்க எங்களுக்கு பலனை தாங்கப்பா. இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை எங்க மேல கட்ட விழுங்கப்பா. 1 மணி நேரம் ஜெபிச்சாலும், 1 நிமிஷம் ஜெபிச்சாலும் அப்பா, உண்மையாய் உண்மை தேடுகிற ஒரு இருதயத்தை நீர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.